கோதுமை அல்வா நம்ம வீட்டிலேயே எப்படி ஈஸியாக செய்யலாம் நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்குது. குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம இந்த கோதுமை அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கோதுமை அல்வா எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது கடையில் வாங்குகிற டேஸ்ட்லேயே இருக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவு எடுத்துருக்குறேன். இதை நம்ம நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயை எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் முந்திரி பருப்பு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வறுபட்டுட்டு இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அதே நெய்யில் நம்ம இப்போ கோதுமை மாவை வறுத்து எடுத்துக்கணும். கோதுமை மாவு ஒரு பக்கம் வறுத்துக்கிட்டு இருக்கும்போது 1 கப்பு நம்ம கோதுமை மாவு எடுத்துருக்குறோம். இந்த கப் அதே கப்பில் நம்ம 2 கப்பு தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கோதுமை பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வறுத்துக்கலாம். கோதுமை நல்லா வறுபட்டுட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ இதில் இந்த கொதிக்கிற வெந்நியை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். முதல்ல கொஞ்சம் ஊற்றிக்கலாம். மீதி வெந்நியை நம்ம ஊற்றிடலாம். நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். கோதுமை மாவு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன். நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன், நாட்டு சர்க்கரை. உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துக்கலே இருக்கலாம். இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதை நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருப்போம். கேஸை சிம்மில் வச்சு கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் வறுத்த முந்திரி சேர்த்துக்கிடுவோம். இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.
இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அல்வாவை இப்போ நம்ம வாழை இலையில் வச்சு சாப்பிட போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது. நீங்கள் அதை பார்க்கணுன்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.